பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளின்படி இதோ இந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய சங்கத்திலே உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முழு விருப்பம் உள்ளவர்களாகவும் இந்த இடத்திலே கூடி வந்துள்ளார்கள். அதனால் கூடி வந்துள்ள இவர்களுக்கு பரிசுத்த வேதாகமம் சொல்லும் வார்த்தை என்ன என்பதை நாம் இப்பொழுது கேட்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும் ஒரு வார்த்தை. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். எடுக்கும்போது அதெல்லாம் செல்ஃப் கான்சியஸ். அடுத்து 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லும் ஒரு வார்த்தை. யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். தொடர்ந்து அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். அப்போது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்போது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். தொடர்ந்து ரோமர் 6வது அதிகாரம் 3, 4 வசனங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருந்தீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானத்தினாலே கிறிஸ்துவுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இப்பொழுது ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறதுனால் நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு தேவனுக்கும் சபைக்கு முன்பாக உண்மையாக வாக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். முதல் கேள்வி, கலாத்தியர் 5:19, 20, 21 வசனங்களின்படி நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவையும் வெறுத்துவிட உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? இரண்டாவது கேள்வி, 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களின்படி நீங்கள் உலகத்தின் பெருமையையும் வீண் ஆடம்பரத்தையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? மூன்றாவது கேள்வி, 1 பேதுரு 2வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களின்படி நீங்கள் தூய்மை கேடு, சண்டை போடுதல், இச்சை முதலிய மாம்சத்திற்குரிய பாவங்களை வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது கேள்வி, நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறதுனால் நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு கடவுளுக்கும் திருச்சபைக்கு முன்பாக உண்மையாக நீங்கள் வாக்கு கொடுப்பது அவசியம். முதல் கேள்வி, கலாத்தியர் 5, 19, 20, 21 வசனங்களின்படி நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறீர்கள்.
இரண்டாவது கேள்வி 1 யோவான் 2:15, 16, 17 வசனங்களின்படி இந்த உலகத்தின் பெருமையையும் வீண் ஆடம்பரங்களையும் நீங்கள் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது கேள்வி 1 பேதுரு 2:10, 11, 12 வசனங்களின்படி இந்த உலகத்தில் நடக்கப்படும் தூய்மைக்கேடு, சண்டை போடுதல், இச்சை முதலிய மாம்சத்துக்குரிய பாவங்களை வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது கேள்வி நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களா முழுமையாக? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இப்பொழுது ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறதுனால் நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு இறைவனுக்கும் அவருடைய திருச்சபைக்கு முன்பாக உண்மையாக மறுமொழி சொல்வது அவசியம். கலாத்தியர் 5, 19, 20, 21 படி நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவையும் விக்கிரக வணக்கத்தையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். இரண்டாவது கேள்வி 1 யோவான் 2:15, 16, 17 படி நீங்கள் இந்த உலகத்தின் பெருமையையும் வீண் ஆடம்பரங்களையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது கேள்வி 1 பேதுரு 2:10, 11, 12 வசனங்களின்படி நீங்கள் இந்த பூமியிலே காணப்படும் தூய்மைக்கேடுகள், சண்டை போடுதல், இச்சைகள் முதலிய மாம்சத்துக்குரிய பாவங்களை வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது கேள்வி நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முழுமையாக விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இப்பொழுது ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறதுனால் நான் உங்களுக்கு கேட்கிற கேள்விகளுக்கு கடவுளுக்கும் அவருடைய திருச்சபைக்கு முன்பாக உண்மையாக மறுமொழி சொல்வது அவசியம். முதல் கேள்வி கலாத்தியர் 5, 19, 20, 21 படி நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவையும் விக்கிரக வணக்கத்தையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கேள்வி 1 யோவான் 2:15, 16, 17 படி நீங்கள் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பெருமைகளையும் வீண் ஆடம்பரங்களையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது கேள்வி 1 பேதுரு 2:10, 11, 12 வசனங்களின்படி இந்த பூமியிலே காணப்படக்கூடிய தூய்மைக்கேடுகள், சண்டை போடுதல், இச்சைகள் முதலிய மாம்சத்துக்குரிய பாவங்களை எல்லாம் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது கேள்வி நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த தெய்வமாக உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் இப்பொழுது ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறதுனால் நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு கடவுளுக்கும் அவருடைய திருச்சபைக்கு முன்பாக உண்மையாக மறுமொழி சொல்வது அவசியம். நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவையும் விக்கிரக வழிபாடுகளையும் இந்த பூமியிலே கலாத்தியர் 5, 19, 20, 21 வசனத்தின்படி வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கேள்வி 1 யோவான் 2:15, 16, 17 படி நீங்கள் இந்த உலகத்தின் பெருமைகளையும் வீண் ஆடம்பரங்களையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது கேள்வி 1 பேதுரு 2:10, 11, 12 படி இந்த பூமியிலே காணப்படக்கூடிய தூய்மைக்கேடுகள், சண்டை போடுதல், இச்சைகள் முதலிய மாம்சத்துக்குரிய பாவங்களை வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது கேள்வி ஆண்டவராகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பூரணமாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு இறைவனுக்கும் அவருடைய திருச்சபைக்கு முன்பாக உண்மையாக மறுமொழி சொல்வது அவசியம். நீங்கள் கலாத்தியர் 5, 19, 20, 21 படி பிசாசின் கிரியைகள் யாவையும் விக்கிரக வழிபாடுகளையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கேள்வி 1 யோவான் 2:15, 16, 17 வசனத்தின்படி நீங்கள் இந்த உலகத்தின் வீண் பெருமைகளையும் வீண் ஆடம்பரங்களையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது கேள்வி 1 பேதுரு 2:10, 11, 12 வசனத்தின்படி இந்த பூமியிலே காணப்படக்கூடிய தூய்மைக்கேடுகள், சண்டை போடுதல், இச்சைகள் முதலிய மாம்சத்துக்குரிய பாவங்களை முற்றிலுமாய் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது கேள்வி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒன்றான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பரிபூரணமாய் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறதுனால் நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு கடவுளுக்கும் அவருடைய திருச்சபைக்கு முன்பாக உண்மையாக மறுமொழி சொல்வது அவசியம். கலாத்தியர் 5, 19, 20, 21 படி முதல் கேள்வி நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவற்றையும் இந்த பூமியிலே காணப்படக்கூடிய விக்கிரக வழிபாடுகளையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கேள்வி 1 யோவான் 2:15, 16, 17 படி இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய வீண் பெருமைகள், வீண் ஆடம்பரங்கள் இவைகளை முற்றிலுமாய் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா?
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது கேள்வி 1 பேதுரு 2 10 11 12 படி இந்த பூமியிலே காணப்படக்கூடிய தூய்மை கேடுகள், சண்டை போடுதல், இச்சைகள் முதலிய மாம்சத்திற்குரிய பாவங்களை வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது கேள்வி, நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பூரணமாய் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரத்தாகிய நீங்கள் இப்பொழுது ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறதுனால் நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு கடவுளுக்கும் அவருடைய சபைக்கு முன்பாக உண்மையாக மறுமொழி சொல்வது அவசியம். முதல் கேள்வி கலாத்தியர் 5 19 20 21 படி நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவையும் விக்கிர வழிபாடுகளையும் வெறுக்க தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கேள்வி 1 யோவான் 2 15 16 17 படி நீங்கள் இந்த உலகத்தின் பெருமையையும் வீண் ஆடம்பரங்களையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது கேள்வி 1 பேதுரு 2 10 11 12 படி நீங்கள் தூய்மை கேடுகள், சண்டை போடுதல், இச்சைகள் முதலிய மாம்சத்திற்குரிய அத்தனை பாவங்களையும் வெறுத்துவிட தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது கேள்வி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒன்றான மெய்தேவனும் இருக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக, உங்கள் தேவனாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாத அதிகாரம் 22 முதல் 41 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 42 வரை. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழுப்பு பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தின் படியே பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்தியோக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நாள், தேவனுடைய விசேஷித்த அபிஷேகத்தையும் விசேஷித்த வல்லமையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வரங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு முத்திரை போடக்கூடிய நாள் அந்த நாள். அவருடைய மகாபெரிய வல்லமை அன்றைக்கு பூர்வ நாட்களில் மேகத்தினாலே அக்கினினாலே இறங்கின அதே வல்லமை இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பலமாய் இறங்கப் போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். நீங்கள் தேவனாலே புதிதாக்கப்பட போகிறீர்கள். தேவனாலே மறுரூபமாக்கப்பட போகிறீர்கள். உங்கள் ரத்தம் சுத்திகரிக்கப்பட போகிறது. உங்கள் ரத்தம் ஜீவனுள்ள ரத்தமாய் மாறப்போகிறது. உங்கள் ரத்தம் தேவனாலே புதிதாக்கப்பட போகிறது. உங்கள் ரத்தத்திலே ஒரு விசேஷித்த வல்லமை, உங்கள் ரத்தத்திலே ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு விசேஷித்த வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, புதிதாக்கப்படும் வல்லமை, எழுப்புதலின் வல்லமை, தேவனுடைய வல்லமை அது இறங்கி உங்களை சுத்திகரிக்க போகிறது. இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுங்கள். என்னாகும் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உனக்கு செய்வாராக. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நாளிலும் கூட திருமுழுக்குக்குள் பிரவேசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே பெருமை, பிரிவினை, பாவ ஆசை ஆகிய தீமையான காரியங்கள் உங்களை இது முதல் ஒருபோதும் ஆட்கொள்ளாதிருக்க எல்லாம் வல்ல ஆண்டவராகிய பரிசுத்த தெய்வம் இயேசு கிருபை செய்வாராக. ஏனென்றால் ஆண்டவர் தாமே நம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை கிரயத்திற்கு கொண்டிருக்கின்றார். உங்கள் ஞானஸ்நானத்தினால் இருளின் வல்லமையிலிருந்து உங்களை ரட்சித்து ஒளியின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய குரலை கேட்க, அவருடைய சத்தத்தை கேட்க உங்கள் செவிகள் திறந்திருப்பதாக, உங்கள் வாய் அவருடைய திரு நாமத்தை அறிவிப்பதாக. உங்களுடைய பரிசுத்த கருத்துக்குள், தேவனுடைய பரிசுத்த கருத்துக்குள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாராக இந்த 8 பேரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி செலுத்துகிற ராஜா. இவர்கள் இந்த நாள் முதலும் ஆண்டவரே, இவர்கள் உம்மோடு வாழக்கூடிய எல்லா தகுதிகளையும் பெற்று ஆண்டவரே, எல்லோரிடத்தில் அன்பு நீர் சொன்ன கர்த்தாவே தன்னை போல் பிறன் நேசி என்ற அந்த வார்த்தை கேட்ட எல்லோரிடத்தில் அன்பாக இருக்கும். உமக்கு முன்பாக உமக்கு பிடித்தமான பிள்ளைகளாக வாழவும் கூடிய வருகை நாளில் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் கூட சேர்த்துக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களாகவும் ஆண்டவரே நீ மாற்றும்படியாக சொல்லுகிற ராஜா. இந்த நாள் முதல் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே, இவர்கள் வாழ்ந்தபடிய கிருபை செயல வேண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தாவே உம் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Hallelujah. Hallelujah.
அவங்க யார்? சிஸ்டர் எலிசபெத் எலிசபெத். நல்லா பார்த்துக்கோங்க. அதே மெத்தட் தான் கட்டி. ஜீவன் தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே ஜீவவும் பூமிக்குரிய வாழ்க்கையிலே வேறு பெற்ற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உன்னுடைய ஆவியான சரீரத்தை தாழ்த்தி ஜலத்தினால் ஆவியினால் பரிசுத்த கடத்திற்கு ஆவியான சரீரத்தை பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்த ரட்சிப்பினூற்றுகள் எந்த சபை தண்ணீரே எழுப்பிட பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்த சின்ன பிள்ளையாக நேரத்திலும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்த சகோதரர் எனக்காக ஆவியானவரை தீர்மானத்தை
பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரித்து பிழைத்த அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர், உம்முடைய நாமத்தினாலே மரித்து உம்முடைய சித்தத்தில் நாளை காய்க்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவத்திற்கு மரித்து பிழைத்த மகள் சுவாசம் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியின் பிராயத்தில் சிருஷ்டிகருக்கு நிலையில் சொன்னார். உடைய சித்தத்தினாலே தீர்மானம் தேவனால் அழைக்கிறேன். உடைய பரிசுத்தத்திற்கு நித்திய முயற்சிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை வெள்ளப்படுத்தி தகுதியாக கர்த்தாவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீயும் உடைய பிள்ளைக்கு இந்த நாளில் நடக்கிறது செலுத்தி கர்த்தருடைய பரிசுத்தமாக இதோ பரத்துடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுங்க. கர்த்தாவே மறுபிறப்பு ஒப்புக்கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நாளிலும் ஆண்டவராகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ சகோதரர் பரத் பாவத்திற்கு மரித்து பிழைத்த சகோதரர் பரத் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. இனிமேல் ஆக்கினீராக அந்த முறை உங்களுடைய மந்தையில் சேர்க்கப்பட்ட